Hi everyone, welcome to Radhina Quants. Guys, இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் 30 days இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கி day 1. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளானர் தான் அது. ஃபர்ஸ்ட் டே வந்து நவுன் ப்ளஸ் எரர்ஸ் பேசிக் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகி அண்ட் தென் பேசிக்கோட ஐடியாஸ் உங்களுக்கு இதில் கம்ப்ளீட் ஆகும். அண்ட் தென் அந்த பேசிக் டாப்பிக்லேருந்து எரர்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது வந்து இந்த 15-16 வரைக்குமே உங்களுக்கு அதான் இருக்கும். சரிங்களா, இந்த டாபிக்ஸை பற்றின ஐடியாஸ் அண்ட் தென் எரர்ஸ் இது வரைக்கும் எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பேராஜபிள், இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபார் போத் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம். நீங்கள் எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாமில் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் ஓகேவா. இந்த 16 வரைக்குமே வெரி பேசிக். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். இந்த பேசிக்ஸை வச்சு தான் எக்ஸாம் டாபிக்ஸை உங்களால் அப்ரோச் பண்ண முடியும் ஓகேவா. இது 16 வரைக்கும் இருக்கிறது, டே 16 வரைக்கும் இருக்கிறது கம்ப்ளீட் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எக்ஸாம் டாபிக்ஸ். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எஸ்எஸ்சிக்கும் வரும், பேங்க் எக்ஸாமுக்கும் வரும். பேராஜம்பிள் சேம் எஸ்எஸ்சி 17 30 வரைக்கும் இருக்கு இல்லையா. இது எல்லாமே போத் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம். எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே வரும், பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே வரும் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கிலீஷை பற்றின ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா உங்களுக்கு அதை பற்றின தெரியல அப்படின்றதும் நீங்கள் இதில் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது, எப்படிலாம் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு இதில் கெட் ஆகும் ஓகேவா. ஸோ 17 30 வரைக்கும் எக்ஸாம் டாபிக்ஸ். இதில் இருக்கிறது பாருங்கள், பேராஜம்பிள்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், idioms, phrasal verbs, க்ளோஸ் டெஸ்ட், ஆர்சி, ஃபில்லர்ஸ், ரூட் வேர்ட்ஸ், 120 கிராமர்ஸ். இது எல்லாமே எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது நீட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், வரும். பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்க்குமே எக்ஸாமுக்கு இது வரும் ஓகேவா. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த 30 days ஸ்டடி பண்ணார இந்த கிராஷ் கோர்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே, செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் குவான்ஸ் A to Z சீரீஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக, வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மேம் வந்து ஃப்ரம் த பேசிக்லேருந்து எல்லாமே டாபிக் வைஸ் வந்து கவர் பண்ணி மேம் டீச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் குவான்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப், இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சியில் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு தனியாக எஸ்எஸ்சி இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் இருக்குது, பேங்க் எக்ஸாமுக்கு தனியாக பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சியோட லெவல் பேசிக் ஒன்று தான், பட் எஸ்எஸ்சியோட லெவல் ஆஃப் கொஷின் வேறையாக இருக்கும், பேங்கிங் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வேறையாக இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கஷ்டம்னா கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் இதனோட லெவல் அதிகமாக இருக்கும், இதில் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ தட் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் ஓகேவா. ஸோ வேணுங்கிறவங்க எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பேங்கிங் ஆஸ்பிரண்ட்க்கு பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் இது நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டே 1ல் நவுன் ப்ளஸ் எரர்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா நவுன் அப்படின்னா என்ன அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அண்ட் தென் அந்த நவுன்லேருந்து இது வரைக்கும் பேங்க் எக்ஸாம்லையும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ சேம் இதே மாதிரியே டெய்லி ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நவுன் அப்படின்றது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்னலாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நவுன் இருக்குது, அண்ட் தென் ப்ரொனவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், ஆட்வெர்ப், ப்ரெபோசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் டென்சஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் தி வெரி ஃபர்ஸ்ட் டாபிக், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை லேர்ன் பண்ணுறதுமே ஆர்டர், இந்த ஆர்டரில் தான் லேர்ன் பண்ணணும். நம்ம ரேண்டமாக நான் ஃபஸ்ட்டு வேர்ப் லேர்ன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நான் ப்ரெபோசிஷன் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி கிடைக்காது, அந்த லிங்க் கிடைக்காது ஓகேவா. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து புரியும். ஸோ நான் அந்த ஆர்டரில் தான் நான் வந்து கொண்டு வரேன் ஓகேவா.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க நவுன். நவுன் அப்படின்றது தமிழ்ல என்ன அப்படின்னா, தமிழ்ல வந்து நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னா பெயர் சொல். பெயர் சொல்லுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு நவுன். இப்போ நவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா நேமிங் வேர்ட். நேமிங் வேர்ட், பெயரிட்டு சொல்றது. பெயரிட்டு எதையெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நேம் ஆஃப் சம்திங். நவுன் ஈக்குவல் டு நேம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுன் ஈக்குவல் டு நேம். நவுன்னா நேம். இந்த என்லேயே வந்து இது வருது பாருங்க. என் ஈக்குவல் டு என். நவுன் ஈக்குவல் டு நேம். நேம் எதோட நேம், யாரோட நேம் அப்படின்னா நேம் ஆஃப் அ பர்சன். பர்சனோட நேம், பிளேஸோட நேம், திங், ஐடியா, குவாலிட்டி. இந்த ஐடியா குவாலிட்டி அப்படின்றது உங்களுக்கு புதுசா இருக்கலாம், பட் இதுவுமே இதுல தான் வரும். நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பர்சன், பிளேஸ், திங், அனிமல் ஆர் பேர்டுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே பர்சன்ல வந்துடும். பர்சனா, அது பர்சனா அப்படின்னா பர்சன் அது கிடையாது. அது வந்து நவுன் அப்படின்றதுல கன்சிடர் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ஐடியா அண்ட் குவாலிட்டியும் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த அஞ்சுமே தான், அந்த அஞ்சோட நேமிங் தான் இட்ஸ் அ நவுன். நவுன் அப்படின்றது பெயர். யாரோட பெயர்னா பர்சனோட பெயர், பிளேஸோட பெயர், திங்கோட பெயர், ஐடியா, குவாலிட்டியோட நேம்ஸ். இதோட நேம்ஸ் தான் நவுன். ஓகேவா? ஸோ அந்த நேம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க. நேம் ஆஃப் அ பர்சன். நேம் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் வருவா? இப்போ நீங்க ஒரு பர்சன், நான் ஒரு பர்சன், நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் பர்சன், நம்ம பார்க்குற ஹியூமன் பீயிங் எல்லாருமே வந்து எதில் வருவாங்க? பர்சன்ல தான் வருவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அனிதா, அனு, அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஃபாதர் அப்படின்றது எதில் வரும்னா பர்சன் தான். ஃபாதர் அப்படின்றது என்ன? இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அ ரிலேஷன்ல வருது இல்லையா? விச் மீன்ஸ் ஃபாதர், மதர், அங்கிள், ஆண்ட், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், கசின், நெஃப்யூ, நீஸ், இந்த மாதிரி இந்த பிளட் ரிலேஷன்ஸ்குள்ள வருது இல்லையா? இது எல்லாமுமே அதுவும் பர்சன்ல தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட், ஃபார்மர், மதர், மினிஸ்டர், இந்த மாதிரி எல்லா பர்சனுமே, எல்லா கேட்டகரி ஆஃப் பர்சனுமே எதில் வருவாங்க அப்படின்னா நேம்ல தான் வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க நேம் ஆஃப் அ பிளேசஸ். இப்போ ஒரு பிளேசஸ் இருக்கு, அந்த பிளேஸோட நேம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் இல்லையா? அதுவும் நவுன்ல தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க மாஸ்க், சர்ச், லைப்ரரி. நீங்க ஒரு பிளேஸ்க்கு போறீங்க, அங்க ஒரு ஸ்பாட்டுக்கு போறீங்கன்னா அது என்ன? நவுன் தான். நவுன்ல எதுல வரும்? நேம் ஆஃப் அ பிளேஸ்ல வரும். ஓகேவா? ஸோ மாஸ்க், சர்ச், லைப்ரரி, ஹாஸ்பிட்டல், மியூசியம், இந்த மாதிரி லொக்கேஷனை மீன் பண்ற, ஒரு பிளேஸை மீன் பண்ற எல்லாமே பிளேசஸ்ல தான், நவுன்ல தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நேம் ஆஃப் திங். திங் பாருங்க. திங் அப்படின்றது நான் லிவிங் திங். நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டா உங்களால எதை வந்து கன்சிடர் பண்ண முடியுமோ அது எல்லாமே திங். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே திங் தான். நான் லிவிங்கா நீங்க எதை கன்சிடர் பண்றீங்களோ அது ஒரு ஆப்ஜெக்டா நீங்க கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா அது எல்லாமே திங்ல தான் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க வால் கிளாக், சிசர்ஸ், பேட், பால், பென், பென் டிரைவ், இது எல்லாமே வந்து என்ன? திங். நெக்ஸ்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே நவுன்ல தான் வரும். கேட், கவ், பிசான், டாங்கி, பஃபலோ, ஆஸ்ட்ரிச், ஈகிள், இது எல்லாமே நவுன்ல வந்துடும். நெக்ஸ்ட் ஐடியா அண்ட் குவாலிட்டி. ஐடியானா என்ன, குவாலிட்டினா என்ன அப்படின்னா ஐடியா அப்படின்றது உங்க மைண்ட்ல இருந்து வரக்கூடிய, உங்க மைண்ட்ல இருந்து நீங்க வந்து வரக்கூடிய அந்த இதுக்கு நேம் தான் வந்துட்டு ஐடியா. ஓகேவா? லவ், பெயின், ட்ரீம், மெச்சூரிட்டி, மைண்ட் ரிலேட்டடா கனெக்ட் ஆகக்கூடிய நவுன்ஸ் எல்லாமே ஐடியாஸ்ல வரும். மெச்சூரிட்டி, லாயல்ட்டி, கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே எதுல வரும்? ஐடியாஸ் அண்ட் குவாலிட்டியில வரும். ஓகேவா? குவாலிட்டின்றது, மெச்சூரிட்டின்றது குவாலிட்டியில வரும். மெச்சூரிட்டி, மெச்சூர்டா இருக்காங்க, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் குவாலிட்டி. லாயலா இருக்கிறாங்க, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் குவாலிட்டி. கான்ஃபிடன்ஸ், அது உங்களுக்குள்ள வர்றது, உங்களுக்குள்ள இருக்கிறது, இட்ஸ் அன் ஐடியா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐடியா அண்ட் குவாலிட்டி. இதுவுமே எதுல வரும் அப்படின்னா நவுன்ல தான் வரும். ஸோ நவுன் அப்படின்றது என்ன? நவுன் ஈக்குவல் டு நேம். நவுன் ஈக்குவல் டு நேம். யாரோட நேம்? பர்சன், பிளேஸ், திங், ஐடியா, குவாலிட்டி, இவங்களோட நேம்ஸ். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இதோட நேம்ஸ் தான் வந்துட்டு நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் நவுன்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் அப்படின்றதுல உங்களால எதையெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி எண்ணி சொல்ல முடியுமோ, நம்பர்ஸ்ல உங்களால எதெல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பென்,
pencil, eraser, marker, toys, chocolates, eggs. எல்லாமே என்ன சிங்குலரா இருந்தாலும் கவுண்ட் பண்ண முடியும். ஒன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ப்ளூரல் ப்ளூரல் ப்ளூரல். ஓகேவா? அதுவே அன்கவுண்டபிள் நவுன்னா அது நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. அது மேபி சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், கேஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்லை வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்லை கெட்டியா இருக்கலாம், இல்லை தண்ணியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்க, மில்க், பர்ஃப்யூம், ரெயின், அயன், மெர்க்குரி, ஃபேஸ் பவுடர், ஜாம், இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ண முடியாத இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். இது எல்லாமே எதுனால கன்சிடர் ஆகும் அப்படின்னா, அன்கவுண்டபிள் நவுன் எல்லாமே சிங்குலரா தான் கன்சிடர் ஆகும். கவுண்டபிள் நவுன்ல சிங்குலர் ப்ளூரல்னு நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பிரிச்சிட முடியும். அன்கவுண்டபிள் நவுன் அப்படி தானே இருக்கு, நிறைய தானே இப்போ அதுக்கு மீனிங். கவுண்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம வந்து ப்ளூரல்ல மென்ஷன் பண்ண முடியாது. அதுவுமே வந்து இதுல வரும், சிங்குலர்ல தான் இதை வந்து கன்சிடர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் நவுன். டைப்ஸ் ஆஃப் நவுன்ல நவுன்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா, மேஜர் டைப்ஸ் வந்து 5 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். இது ரொம்ப இருக்கிற டைப்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப்ஸ். ஓகேவா? காமன் அப்படின்றதுல என்னன்னா, காமன் சொல்லும் போது எப்படி இருக்கு, காமனா இருக்கிற நவுன்ஸ் தான் காமன் நவுன்ஸ் சொல்றோம். இப்போ காமன் அப்படின்றதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இது எப்படி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த காமன் அப்படின்றதுல காமன் பாருங்க, இப்போ வந்து பேர்ட்ஸ் இருக்கா, காமன்ல பேர்ட்ஸ்ல எல்லா வகையான பேர்ட்ஸ் இருக்கும். சின்ன பேர்ட்லேருந்து பெரிய பேர்ட் வரைக்கும், சின்ன ஃபெதர்லேருந்து பெரிய ஃபெதர்ஸ் வச்சுருக்கிற பேர்ட் வரைக்கும், டொமஸ்டிக்லேருந்து வைல்ட் பேர்ட்ஸ் வரைக்குமே நிறைய இருக்கும். நிறைய டைப்ஸ், நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் இந்த காமன் அப்படின்னு சொல்றதுல. அதுவே ப்ராப்பர் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும், ஒரே ஃபார்ம். இப்போ பேர்ட்ஸில் நிறைய பேர்ட் இருக்குது, அதில் நான் ஒரே ஒரு பேர்ட் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பீகாக் சொல்லலாம். இந்த பீகாக் தான் ப்ராப்பர். இந்த சிங்கிள் என்டிட்டியா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ப்ராப்பர். அதுவே நிறைய எல்லாமே மிக்சடா கலந்து இருக்கிறது வந்து காமன். காமன் அப்படின்றதுல எல்லாமே அடங்கும். ப்ராப்பர் அப்படின்றதுல அந்த பர்டிகுலரா அது என்ன திங் ஆர் அனிமல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் லாங்குவேஜ்ல வருதோ அது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, ஸோ இங்கே பேர்ட்ஸ் அப்படின்றதுல நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், இது காமன். அதுவே ப்ராப்பர்னு பார்க்கும்போது பீகாக் ஒரே ஒரு வகையான பேர்டு தான் இது. ஓகேவா? அனிமல்ஸ் அப்படின்றதுல நிறைய அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல் நிறைய இருக்கு இல்லையா. ஆனால் நம்ம ப்ராப்பர் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு என்டிட்டியை நம்ம மீன் பண்றோம், என்ன? லயன். ஹியூமன் பீயிங்ல ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ அதில் வந்து டீச்சர், டாக்டர், லாயர் இப்படின்னு நிறைய இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம டீச்சரை மட்டும் மென்ஷன் பண்ணி பேசும்போது அது ப்ராப்பர் ஆயிடும். அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அது ப்ராப்பர். ஜென்ரலா பேசும்போது அது காமன். ஓகேவா? ஆப்ஜெக்ட்ஸ்ல பாருங்க, மொபைல் ஆப்ஜெக்ட் பார்த்தா நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் பர்டிகுலரா ஒரு இதை மட்டும் சொல்றேன். ஸோ மொபைல். லாங்குவேஜ்ல எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்கு, நான் ஒரே ஒரு லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணி பர்டிகுலரைஸ் பண்றதுனால ஸ்பானிஷ். அது வந்து என்ன? ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஸோ இந்த காமன் ப்ராப்பருக்கு டிஃபரன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னன்னா, குரூப் ஆஃப் திங்ஸை வந்து ஒரே மாதிரியா இருக்கிற திங்ஸை அதை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு நேம் வச்சு நம்ம வந்து மீன் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து கலெக்டிவ் நவுன். ஸோ பேப்பர், நிறைய பேப்பர் இருக்கு, நிறைய பேப்பர் இருக்கிறது அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா பஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க, பஞ்ச் ஆஃப் பேப்பர். பேர்ட்ஸ், அதுவே நிறைய பேர்ட்ஸ் வந்து கூட்டமா பறக்குது அப்படின்னா a flock of birds, a flock of birds. ஓகேவா? நெக்ஸ்ட்
people அது மாதிரி peopleக்கு என்ன வரும் அப்படின்னா a crowd of people, a crowd of people. Next, dog கூட்டமா இருக்கு அப்படின்னா a pack of dogs. இப்போ ஸ்ட்ரீட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நிறைய கூட்டமாக சுற்றும் இல்லையா, அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா a pack of dogs. அந்த மாதிரி ஒரே மாதிரியான நவுன் நிறைய கலெக்டிவாக இருக்குது, நிறைய இருக்குது. அதை வந்து கலெக்டிவாக நம்ம ஒரே ஒரு இதெல்லாம் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வரும், ஒரு இதுக்கு ஒரு நேம் வரும். அந்த நேம் தான் கலெக்டிவ் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா இதை பார்க்க முடியாது, ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். we can't see it but we can feel it. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றத பார்க்க முடியாது, ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். பாருங்க, ஆங்கரை பார்க்க முடியுமா? கோவப்படுறாங்கன்றத பார்க்க முடியும், ஆனால் அந்த கோவத்தை அதை எப்படி சொல்றது, அது ஃபீல் தானே பண்ணுவோம். அவங்க கோவப்படுறாங்கன்றத எப்படி நம்ம உணர்றோம், ஃபீல் தான் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பெயின் உணர்றோம். ஹானஸ்டி, ரிச், லாயல்டி, இது எல்லாமே என்னன்னா பார்க்க முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும், உணரதான் முடியும். ஓகேவா? ஃபீல்னா ஃபீல் பண்றது இல்ல, உணர்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன் பாருங்க. மெட்டீரியல் நவுன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் மேக் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து மெட்டீரியல் நவுன். கோல்டு அப்படின்றது இப்போ டைரக்டாவே இப்போ கோல்டு அப்படின்றது நமக்கு கிடைக்கும் போதே வந்து செயினாவோ இல்ல பேங்குலாவோ இல்ல ஸ்டெட்டாவோ வருதா, இல்ல, அது ஒரு மெட்டலா தான் இருக்கு, அதை நம்ம உருக்கி தான் அந்த ஃபார்மேஷன் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் மெட்டீரியல் நவுன். காட்டனை வச்சு என்ன பண்ணோம், ட்ரெஸ். உட்டை வச்சு ஃபர்னிச்சர். சில்வர் வச்சு நிறைய யுட்டென்சில்ஸ் நம்ம மேக் பண்றோம் இல்லையா, ஸோ இதை வச்சு நம்ம வேற ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு போறோம் இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் மெட்டீரியல் நவுன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் டைப்ஸ் ஆஃப் நவுன். டைப்ஸ் ஆஃப் நவுன்ல காமன், ப்ராப்பர், கலெக்டிவ், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் நவுன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நவுன் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். அதில் வந்து கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் பார்த்தாச்சு, அண்ட் டைப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இது இல்லாம நவுன்ஸ் அப்படின்றதுல இது மட்டும் தான் நவுன்னா கிடையாது, இது இல்லாம இன்னும் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு, இன்னுமே கொஞ்சம் நவுன்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் இங்கே ஐடியாஸ் கொடுத்துட்டு நம்ம பிவைக்கு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம்ல இந்த நவுன் ரிலேட்டடா எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா one second guys, இதுல வந்து 10 questions இருக்கு. 1 to 5 questions வந்து SSC PYQ. ஓகேவா? 6 to 10 வந்து பேங்க் எக்ஸாம் PYQ. ஸோ நீங்கள் ரேண்டமாக நான் பேங்கிங் படிக்கிறேன் அப்படின்ட்டு டேரெக்டாக 6th கொஸ்டின் போயிடாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்தே பாருங்கள். போத் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ் 10 கொஷின்ஸுமே பாருங்கள். ஓகேவா? இது என்ன அப்படின்னா நவுன் தான், உங்களுக்கும் இது எஸ்எஸ்சிக்கும் வரும், பேங்க் எக்ஸாமுக்கும் வரும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற நம்ம ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெவலாக இருந்தாலும் சரி, அந்த லெவலாக இருந்தாலும் சரி, அந்த கொஷின்ஸை பார்க்கும்போது அதில் நவுன் ரிலேட்டடாக அதில் என்ன எரர் இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் அது தெரியுதா பார்க்கும்போது உங்களால் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அந்த எரரை ஃபைண்ட் பண்ண தெரியுதா அப்படின்றத அந்த ப்ராக்டிஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், நான் டேரெக்டாக 6th கொஸ்டின் போகிறேன் அப்படின்னு 6th கொஸ்டினுக்கு போயிடாதீங்க. இதையும் பாருங்கள். இது வந்து எஸ்எஸ்சி லெவல் அப்படின்றது பேங்க் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெவல் கம்மி தான். ஸோ அப்போ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஈஸி கொஷின்ஸை உங்களால் இந்த மாதிரி ஈஸி கொஷின்ஸை உங்களால் அட்டன் பண்ண முடியுதா, இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இந்த பேங்க் எக்ஸாம் கொஷின்ஸில் இருக்கிற இந்த பிவைக்யூவும் ஜஸ்ட் பாருங்க. இது பார்க்கும்போது எதில் எரர் இருக்குது அப்படின்னு உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியுதா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்கள் ப்ராக்டிஸ்க்கு தான். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. First question, the viable of life depends on a pair of conflicting realities. So எதுல எரர் இருக்குன்னு பாருங்க. எந்த பாத்ல எரர் இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அட்லீஸ்ட் அது இந்த பாத்ல தான் எரர் இருக்கு, இதுலதான் எரர் இருக்கிற மாதிரி இருக்கு, அதாவது உங்களால ஃபைண்ட் பண்ண முடியுதா? The viable of life depends on a pair of conflicting realities. So பாருங்க, the viable
the viable. Guys, actually இங்க என்ன இருக்கு? the இருக்கு. ஓகேவா? general யூசுவலா என்ன வரும்? a and the இப்படி ஒரு ஆர்டிகிள் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு வேர்டு வருது அப்படின்னா அந்த வேர்டு என்னவா இருக்கணும்? ஒரு நவுனா தான் இருக்கணும். ஒரு நவுனா தான் இருக்கணும். நவுன்னா என்னவா இருக்கணும்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னவா இருக்கலாம்? பர்சனா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், திங்கா இருக்கலாம், அனிமல், பேர்ட்ஸ், ஐடியா, குவாலிட்டிஸ், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இங்க வையபிள் அப்படின்றது என்ன? வையபிள் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்ஜெக்டிவ்ல வரும். இது ஒரு ஆட்ஜெக்டிவ்ல வரும். வையபிள் அப்படின்னா என்னன்னா that will be successful. வெற்றிக்கு செல்லக்கூடிய அந்த மாதிரி. that will be successful. the viable அப்படின்றது adjective, அதுக்கு மீனிங் வந்து successful. that will be successful. ஸோ இங்க noun தான் வரும்னு சொல்லிட்டோம். இங்க noun தான் வரும்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த viable அப்படின்றது வராது. இந்த viable அப்படின்றது வராது. அப்ப அங்க என்ன வரணும்? அங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா எப்பவுமே the பக்கத்துல a and the பக்கத்துல noun தான் வரணும். ஒரு adjective வரக்கூடாது. ஸோ இந்த viable அப்படின்றது ராங். இதுக்கு பதிலா என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஒரு noun அப்படின்றது viableல வராது, viability. viability. ஓகேவா? அது எப்படின்னா VIABILITY viability. viabilityனாலும் ability to work successfully, சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கக்கூடிய அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கு மீனிங். ஓகேவா? viable அப்படின்றது ராங். இங்க என்ன வந்திருக்குன்னா viability. the viability of life depends on a pair of conflicting realities. ஓகேவா? ஸோ இங்க viableன்றது ராங், viability is the right answer. இது SSC MTSல ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எல்லாமே நவுன் எரர்ஸ் தான். இங்க பாக்குறது எல்லாமே நவுன் எரர் தான். இங்க என்ன இருக்கு? adjective வரக்கூடாது, ஒரு நவுன் வரணும். நவுன் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a large number of students have participated in the music video. a large number of students have participated in the music video. உங்களுக்கு எதுல எரர் மாதிரி தெரியுது? a large number of க்கு அப்புறம் என்ன வரணும்? நவுன் வரணும். க்கு அப்புறம் நவுன் வரணும். அந்த நவுன் வந்து சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா சிங்குலர் வேர்ப் வரும், ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வேர்ப் வரும். இங்க எப்படி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் சிங்குலர் நவுன். இங்க என்ன இருக்கு? ப்ளூரல் வேர்ப். சிங்குலர் நவுன் வரும்போது ப்ளூரல் வேர்ப் வரலாமா? சிங்குலர் நவுன் வரும்போது சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வேர்ப் தான் வரணும், ப்ளூரல் நவுனுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். ஓகேவா? ஸோ இங்க இன்னொன்று என்ன இருக்குன்னா a large number of இப்படி ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஓகேவா? a large number of அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு a number of, a large number of, a great number of. ஓகேவா? இல்லைன்னா large numbers of, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா ஃப்ரேசஸ்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா நவுன் வந்து எப்படி வந்திருக்கணும்னா ப்ளூரல் நவுன் பிளஸ் ப்ளூரல் வேர்ப். ப்ளூரல் நவுன் பிளஸ் ப்ளூரல் வேர்ப். இந்த மாதிரி a large number of இந்த ஃப்ரேஸுக்கு அப்புறம் நவுன் வந்து எப்படி வந்திருக்கணும்னா ப்ளூரல் நவுனா வந்திருக்கணும் as per the grammatical rule. ஓகேவா? வேர்ப் வந்து ப்ளூரல் வேர்பா வந்திருக்கணும். வேர்ப் கரெக்டா வந்துருச்சு, பட் நவுன் வந்து ராங்கா இருக்கு, எரரா இருக்கு. ஓகேவா? ஸ்டூடெண்ட்னு வரக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்தாதான் இந்த ஹேவ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். இதுவும் ப்ளூரல் நவுன் ஆயிடும், இதுவும் ப்ளூரல் வேர்ப் ஆயிடும். ஓகேவா? இது CGL மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். A large number of students have participated in this music video. ஸ்டூடெண்ட் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ். லார்ஜ் நம்பருக்கு மட்டும் இல்ல,
a number of, a large number of, a great number of, large numbers of. இங்க a அப்படின்றது என்னன்னா ஒரு சிங்கிள் என்டிட்டி மென்ஷன் பண்ணல, சிங்கிள் பர்சனை மென்ஷன் பண்ணல, அந்த என்டையர் குரூப்பையுமே மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அதனாலதான் இங்க வந்து ப்ளூரல் நவுன் ப்ளூரல் வேர்ப்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேசஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது இங்கே இது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வேற ஃப்ரேஸ் கூட கொடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே ப்ளூரல் நவுன் ப்ளூரல் வேர்ப் தான் வரும். ஓகேவா? இது எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்குமே இதே ரூல் தான், பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்குமே இதே ரூல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The committee decided to adjourn the meeting as many of their members were absent. நிறைய பேர் ஆப்சென்ட் இருக்கிறதுனால அட்ஜாயின் பண்ணிக்கிறதா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. யாரு? கமிட்டி. த கமிட்டி அப்படின்றது யார் கைஸ்? யாரும் சொல்லுவோம். கமிட்டியில நிறைய பேர் இருந்தாலும் அந்த கமிட்டி அப்படின்னு என்ன சொல்றோம்? அந்த என்டையர் குரூப்பையுமே நம்ம வந்து மீன் பண்றோம். அந்த என்டையர் ஹெட்டையுமே என்டையர் பீப்புளையுமே மென்ஷன் பண்றோம். என்டையர் பீப்புளையுமே மென்ஷன் பண்ணி அது ஒரு சிங்கிள் என்டிட்டியாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஸோ த கமிட்டி டிசைடட் டு adjourn the meeting as many of இது சிங்கிள் என்டிட்டின்னு கன்சிடர் ஆகும்போது இங்கே their வராது. இங்கே என்ன வரணும்? its members were absent. ஓகேவா? ஸோ இது சிங்கிளா கன்சிடர் ஆகிறதுனால இங்கே நம்ம சிங்குலர் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. His successful as a lawyer grew so fast that he soon had enough money to buy a house. ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க. His successful as a lawyer grew so fast that he soon had enough money to buy a house. ஓகே கைஸ், இங்க என்ன இருக்கு பாருங்க. His successful சக்சஸ் அப்படின்றது எதுல கைஸ் வரும்? சக்சஸ் அப்படின்றது இட்ஸ் அ நவுன்ல வரும். ஓகேவா? சக்சஸ்ஃபுல் அப்படின்றது எதுல வரும்? சக்சஸ்ஃபுல் அப்படின்றது ஆட்ஜெக்டிவ்ல வரும். அதுவே சக்சீட் அப்படின்றது எதுல வரும் அப்படின்னா வேர்ப்ல வரும். ஓகேவா? ஸோ இங்க ஹிஸ் இருக்கு இல்லையா? ஹிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ் பென், ஹர் புக், இப்படிலாம் நம்ம மீன் பண்றோம் இல்லையா? ஸோ இது வந்து எதுல வரும்? இந்த பென் இதெல்லாம் எதுல வரும்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து நவுன். ஓகேவா? ஹிஸ் பென், ஹிஸ் புக், இதை பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் மீன் பண்ணி வருது இல்லையா? இது எல்லாமே நவுன். இந்த மாதிரி ஹிஸ், ஹர், ஹிம், his, her, or, your, their, இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு அப்புறம் மை, இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ஒரு நவுன் தான் வரணும். இங்க என்ன இருக்கு பாருங்க. சக்சஸ்ஃபுல்னு ஒரு வேர்ட் இருக்கு. சக்சஸ்ஃபுல் அப்படின்றது என்ன? ஆட்ஜெக்டிவ். He is a successful actor. அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ சக்சஸ்ஃபுல் ஆக்டர் அப்படின்னு வரும்போது அது கரெக்ட். ஏன்னா நவுனை மீன் பண்ணுது. இங்க ஹிஸ்ஸுக்கு அப்புறம் வரும்போது இங்க என்ன வந்திருக்கணும்னா ஒரு நவுன் தான் வந்திருக்கணும். அப்போ இங்க என்ன வந்திருக்கணும் பாருங்க. ஆட்ஜெக்டிவ். இந்த சக்சஸ்ஃபுல்லும் வரக்கூடாது. இந்த சக்சீட் கூட வரலாம். பட் ஆனா இங்க வந்து என்ன மீன் ஆகுதுன்னா அதாவது ஐவியூதிக்கு தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கு இந்த சக்சீட் வரலாம். சக்சீடும் இங்க வராது. ஸோ இப்போ ஹிஸ்ஸுக்கு அப்புறம் நவுன் அப்படிங்கிறதுனால இந்த சக்சஸ் தான் வரணும். ஓகேவா? ஹிஸ் சக்சஸ், அவனுடைய சக்சஸ் ஆஸ் அ லாயர் grew so fast that he soon had enough money to buy a house. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் verb அப்படின்றது வரணும். இது வந்து verbக்கு அப்புறம் வரணும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரணும் இந்த verb. ஓகேவா? இந்த adjective அப்படின்றது இந்த மாதிரி பொசசிவ் adjectivesக்கு அப்புறம்
பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, மை, ஹிஸ், ஹர், ஆர், யுவர், theirs, இதுக்கப்புறம் தான் நவுன் அப்படின்றது வரணும், சக்சஸ் அப்படின்றது வரணும். இந்த ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது ஒரு நவுனை ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல் வரக்கூடாது, சக்ஸஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இது எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஸ்கர் வின்னிங் மியூசிக் டைரக்டர், இது வந்து இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பேங்க் எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின்ஸ். ஆஸ்கர் வின்னிங் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் has joined the team of the film No Lands Man as a composer and a producer. பேங்க் எக்ஸாம்னாலே கொஞ்சம் அதிகமாக சென்டென்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வேர்ட்ஸுமே கொஞ்சம் லெவல் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் ஈஸி தான், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் இந்த ரூல்ஸ்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்ல வராங்க, ஆஸ்கர் வின் பண்ண மியூசிக் டைரக்டர் யாரு? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது யாரு? சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுனுக்கு என்ன இருக்கு பாருங்க, சிங்குலர் verb ஹேஸ். ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன வரணும்? ஹேவ், ஹேஸ், ஹேடுக்கு அப்புறம் ஒரு மெயின் verb வருதுன்னா அந்த மெயின் verb எப்படி இருக்கணும்? V3 verb-ஆ இருக்கணும். என்ன இருக்கு பாருங்க, ஜாயிண்ட். V3 கரெக்டாக தான் இருக்கு. ஜாயிண்ட் த டீம் ஆஃப் த ஃபில்ம். என்ன ஃபில்ம்? நோ லேண்ட்ஸ் மேன் ஆஸ், அதில் அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா ஆஸ் அ கம்போசர் அண்ட் அ ப்ரொடியூசர். இந்த ஃபில்முக்கு ஏஆர் ரஹ்மான் கம்போசராகவும் இருந்திருக்கிறாரு, ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கைஸ்? இங்க என்னன்னா ஒரே பர்சன் ரெண்டு ப்ரொஃபஷனும் அதை பண்றாரு. ஓகேவா? கம்போசர் அப்படின்றதாவும் இருக்கிறாரு, ப்ரொடியூசராகவும் அதில் இருந்திருக்கிறாரு. ஓகேவா? இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆர்டிகிளுக்கு அப்புறம் நவுன் 1 வந்து அண்ட் பிளஸ் ஆர்டிகிள், மறுபடியும் ஒரு ஆர்டிகிள் வந்து பிளஸ் நவுன் 2 வந்துச்சு அப்படின்னா, இது கிளியரா இருக்குதா? ஒன் செகண்ட். கைஸ், ஆர்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, அண்ட் ஆர்டிகிளுக்கு அப்புறம் ஒரு நவுன் வந்து பிளஸ் அண்ட் பக்கத்துல வந்து மறுபடியும் ஆர்டிகிள் வந்து இன்னொரு நவுன் வருது அப்படின்னா இது வந்து எப்போ மீன் ஆகும், இதை வந்து எப்போ இந்த ஃபார்ம் வந்து கன்சிடர் ஆகும் அப்படின்னா இது ஒரு ப்ளூரல் நவுனுக்கு கன்சிடர் ஆகும். ப்ளூரல் நவுன் அப்படின்னா இது வேற பர்சன், இது வேற பர்சன். இது ஒரு பர்சனை பத்தி, இந்த நவுன் வந்து ஒரு பர்சனை பத்தி மீன் ஆகும், இந்த நவுன் வந்து இன்னொரு வேற ஒரு பர்சனை பத்தி மென்ஷன் ஆகும்போது நம்ம இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுவே இன்னொரு ஃபார்ம் இருக்கு, ஆர்டிகிள் பிளஸ் நவுன் 1 பிளஸ் அண்ட் பிளஸ் நவுன் 2. அதாவது இது வந்து ஒரே ஆர்டிகிள். இங்க ஒரு ஆர்டிகிள் ஒரு நவுன் அண்ட் இங்க ஒரு ஆர்டிகிள் ஒரு நவுன், திரும்ப 2 டைம்ஸ் ஆர்டிகிள் வந்து ரெண்டு நவுனை மீன் ஆகும்போது அது வந்து ப்ளூரல் நவுன். ரெண்டு பர்சனை கன்சிடர் ஆகும்போது அது வரும். அதுவே ஒரே ஆர்டிகிள் வந்து ரெண்டு நவுன் வந்துச்சு அப்படின்னா இது வந்து சிங்குலர் நவுனை கன்சிடர் பண்ணும். இது வந்து சிங்குலர் நவுனை கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆஸ் அ கம்போசர் அண்ட் அ ப்ரொடியூசர் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஃபார்மேட் எதுக்கு வரும்? ப்ளூரல் நவுனுக்கு தான் வரும். ரெண்டு பர்சனை மீன் பண்ணும்போது தான் இது வரும். ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஒரே பர்சனை தான் மீன் பண்றாங்க, ஏஆர் ரஹ்மான் மட்டும் தான் மீன் பண்றாங்க. ஆஸ்கர் வின்னிங் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் தான் அந்த ஃபில்ம் நோ லேண்ட்ஸ் மேன் அப்படின்ற ஃபில்முக்கு அவர் என்னவா இருக்காரு, கம்போசரும் ப்ரொடியூசராகவும் இருக்காரு. ஒரே பர்சன் தான் ரெண்டு டியூட்டி அவங்க பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் இப்போ ஒரே பர்சன் ரெண்டு இது வரும்போது என்ன வரணும், சிங்குலர் ஃபார்ம்ல தானே வரணும். சிங்குலர் ஃபார்ம்ல வரும்போது ஆர்டிகிள் வந்து அந்த நவுன் அண்ட் மறுபடியும் நவுன் தான் வரணும், அகைன் ஆர்டிகிள் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம்ல இது கொடுத்துருக்காங்க, இது வரக்கூடாது. இந்த ஃபார்ம் தான் கரெக்டான ஃபார்ம். சிங்குலர் நவுனுக்கு இதுதான் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும், ப்ளூரல் நவுனுக்கு தான் இந்த ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வந்து வரக்கூடாது, இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The customer revealed the important informations that the robbers looted all his luggages in the midway. பாருங்க, the அப்புறம் noun. Noun. Customer. Revealed. It's a verb. The important informations. Important அப்படின்றது adjective. இது வந்து noun. இது வந்து இது மீன் பண்ணுது. ஓகேவா? That the robbers. Again noun. Looted. Verb. All his luggages in the midway. Guys, நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன், information, advice, luggage, baggage, cattle, scenery. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா சிங்குலர் நவுனாக தான் கன்சிடர் ஆகும். இது எல்லாமே சிங்குலர் நவுனாக தான் கன்சிடர் ஆகும். இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது வராது, லக்கேஜஸ் அப்படின்றது வராது. சம்டைம்ஸ் பேங்க் எக்ஸாமில் ஒரு சென்டென்ஸை 2 எரர் கூட, 2 எரர், டபுள் எரர்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். பிஓ லெவல்லாம் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். எஸ்பிஐ லெவலில் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன், அட்வைஸ், லக்கேஜ், பேகேஜ், கேட்டில், சீனரி, போயட்ரி, கேட்டில், பிலாங்கிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சிங்குலராக தான் வரணும், ப்ளூரலாக வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 2 வேர்ட்லையுமே இங்கே வந்து எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I could not attend the meeting yesterday because my brother-in-law friend was seriously injured in an accident. என்னால் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல, ஏன்னா என்னோட பிரதர்-இன்-லாவோட ஃப்ரெண்டு வந்து ஆக்சிடென்ட்ல ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கைஸ், இந்த இன்லா அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா நவுன்ஸ் பிளஸ் இன்லா. இந்த இன்லா அப்படின்றதுல இங்க நவுன்ஸ் ப்ளூரல் நவுன்ஸ்ல வருது அப்படின்னா அது வந்து ப்ளூரல். ஓகேவா? நவுன்ஸ் பிளஸ் இன்லா, இது வந்து எப்படி இருக்கு? ப்ளூரல் நவுன். அதுவே நவுன், NOUN, நவுன் பிளஸ் இன் லாஸ், அப்போஸ்ட்ரோஃபி எஸ், லாக்கு அப்புறம் இந்த நவுன்ல எஸ், நவுன் வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளூரல். அதுவே இந்த லாஸ்ல வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்துச்சுன்னா அது வந்து பொசஷன். ஓகேவா? என்ன சொல்ல வராங்க? என்னால மீட்டிங் இதை அட்டென்ட் பண்ண முடியல, ஏன்னா என்னோட பிரதர்-இன்-லாவோட ஃப்ரெண்டு, இவரோட ஃப்ரெண்டு, பிரதர்-இன்-லாவோட ஃப்ரெண்டு தான் வந்து, ஃப்ரெண்டுக்கு தான் என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பிரதர்-இன்-லாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது அது எதுல வரும்? பொசிஷன்ல தான் வரும். பிரதர்-இன்-லாக்கு ஆக்சிடென்ட் ஆகல, பிரதர்-இன்-லாவோட ஃப்ரெண்டுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது பொசிஷன். ஓகேவா? அந்த பொசிஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன வரணும்னா லாக்கு தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரணும், இங்க வரக்கூடாது. ஓகேவா? இங்கே வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸே வராது, ஆக்சுவலி எஸ் மட்டும் தான் வரும். எஸ் மட்டும் வந்துச்சுன்னா பிரதர்ஸ் இன் லா அப்படின்னு வரும். இதுவே பிரதர் இன் லாஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரும்போது பொசிஷன், பிரதர் இன் லாவோடைய ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. நவுன்ஸ் பிளஸ் இன்லானா அது வந்து ப்ளூரல், அது ப்ளூரல்ல வரும்போது. அதுவே நவுன் பிளஸ் இன் லாஸ் அப்படின்னா பொசிஷன். ஓகேவா? பேங்க் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. The building's roof, பில்டிங்கோட ரூஃப் நீட்ஸ் அ குவிக் ரிப்பேர். அது வந்து சீக்கிரமே ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அப்படி பண்ணலைன்னா இட் வில் ரிசல்ட் இன் மெனி பீப்புள் டெத். பண்ணல அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. The building's roof,
the building's roof. இங்க பாருங்க இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கு இல்லையா, இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லிவிங் பீயிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க யூஸ் பண்ணோம் இல்லையா, பிரதர் இன் லா உடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி, பிரதர் இன் லான்றது யாரும் ஹியூமன் பீயிங், லிவிங் பீயிங்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா, இந்த மாதிரி இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா லிவிங் பீயிங், ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே நான் லிவிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், நான் லிவிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்க என்ன வரும் அப்படின்னா ஆஃப் யூஸ் பண்ணுவோம். நான் லிவிங்க்கு ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம், பொசிஷன் அப்போஸ்ட்ரோஃபியஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து அப்போஸ்ட்ரோஃபியோட ரூல்ஸ் ஆஃப் அப்போஸ்ட்ரோஃபி. இதுதான் வந்து அப்போஸ்ட்ரோஃபியோட ரூல்ஸ். ஓகேவா, இங்க என்ன இருக்கு பாருங்க, இந்த பில்டிங்ஸ் ரூஃப்னு இருக்கு. பில்டிங்ன்றது என்ன, இட்ஸ் கண்டிப்பா நான் லிவிங் திங் தான், லிவிங் திங்லாம் வராது. நான் லிவிங் திங்கோட இன்னொரு அதோட பொசிஷன் நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா நான் லிவிங் திங்க்கு என்ன இருக்கு பாருங்க, ஆஃப் இருக்கு. ஸோ இப்போ இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். பில்டிங்கோட ரூஃப் அப்படின்றது எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா த ரூஃப் ஆஃப் த பில்டிங், இப்படி சொல்றதுதான் கரெக்ட். ஓகேவா, the building's roof இல்ல, the roof of the building needs a quick repair or else it will result in many people dead. ஓகேவா, ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. இது வந்து அப்போஸ்ட்ரோஃபி ரூல், இதை பார்த்துக்கோங்க. லிவிங்க்கு தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரும், நான் லிவிங்க்கு ஆஃப் தான் வரும். ஸோ பில்டிங்ன்றது நான் லிவிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், despite promising many times the poor does not get what is needed. இங்க பாருங்க, இங்க இருக்கு, இங்க டைம்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு சிங்குலர் நவுனுக்கு மென்ஷன் ஆகும், இது வந்து ப்ளூரல் நவுன்ல இருக்கு. இங்க ரூல் என்ன அப்படின்னா many plus a plus சிங்குலர் நவுன். ஓகேவா, மெனிக்கு பக்கத்துல அ வருதுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடியது அந்த நவுன் எப்படி இருக்கணும்னா சிங்குலர் நவுனா இருக்கணும். அதுவே மெனி மட்டும் வருது அப்படின்னா மெனிக்கு அப்புறம் ஒரு ப்ளூரல் நவுன் வரணும். மெனி மட்டும் இருக்கு அப்படின்னா மெனிக்கு அப்புறம் ப்ளூரல் நவுன் வரணும். மெனிக்கு அப்புறம் அ வந்துருச்சுன்னா அது வந்து சிங்குலர் நவுனா வரணும். ஓகேவா, so a times இல்ல many a time இல்லனா many a time வருமா, many times தான் வரும், many a times வராது, இங்க aவே வராது. ஆக்சுவலி many times, manyக்கு அப்புறம் நவுன் தான் வரணும். ஒன்னு many a time, many a வந்துச்சுன்னா இங்க இருந்துச்சுன்னா இங்க வந்து சிங்குலர் நவுனா இருந்திருக்கணும். அப்படிங்க வரலன்னா இது வந்து ப்ளூரல் நவுனா இருந்திருக்கணும். ஓகேவா, so despite promising many a time the poor does not get what is needed. Many a time இல்லனா many times the poor does not get what is needed. ஓகேவா, so இந்த பார்ட்ல தான் வந்துட்டு எரர் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டே 1ல நவுன் பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு எரர்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாமில் கேட்ட எரர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ப்ரினவுன் பேசிக் ப்ளஸ் எரர்ஸ் பார்க்கலாம். எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாமில் கேட்ட எரர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ் வேணுங்கிறவங்க ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். So that's it with the session guys. நாளைக்கு error pronoun day 2 pronoun plus errors la பார்க்கலாம். Thank you.